ஒரு ஃபோன் நம்பரோட கால் டீட்டெயில்ஸ் வேணும். நம்பர் கொடு. ஒன் செகண்ட். இந்தா. அவனுக்கு கடைசியா 63 கால்ஸ் வந்திருக்கு. அதுல அதிகமா இந்த 2 நம்பர் தான் வந்திருக்கு. அந்த 2 நம்பரோட அட்ரஸ் கிடைக்குமா? ஒரு நம்பர் மீனாட்சி பேர்ல இருக்கு, பாரதி நகர் நியர்பை தான் அட்ரஸ் காட்டுது. இன்னொரு நம்பர் ஜீவா, அவன் அட்ரஸும் அங்கேயே தான் இருக்கு. அந்த நம்பருக்கு வேணா ஃபோன் பண்ணி பார்க்கவா? வேணாம், நம்ம கால் பண்ணால் அவனுங்க கண்டுபிடிச்சிருவானுங்க. ஓகே, நான் அந்த அட்ரஸில் போய் நேரில் பார்க்குறேன். ஒன்று இறக்கி விட்டலாம். பயமாக இருக்கா? ஏதாவது ரிஸ்க் ஆகிட போகுது. உட்கார ஆ உட்காரா. 10 வருஷமாக நம்ம எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கோம். ஏன் இது வரைக்கும் யாராலையும் நம்மளை எதுவும் பண்ண முடியல தெரியுமா? புரியலண்ணே. நான் செய்கிற எல்லா தப்புக்கும் அரசியல்வாதி, பிஸ்னஸ்மேன், லாயர் எல்லாரையும் கூட சேர்த்துக்கிறேன். எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அது அவங்களுக்கும் ப்ராப்ளம். இங்கே அதிகாரத்தால் எதையும் வாங்க முடியும். பசிக்கு திருடுனவனை அடித்து கேஸ் போட்டு உள்ளே வைப்பாங்க. அதே பேங்க்கில் 100 கோடி ஏமாத்தினா கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க, பாதுகாப்பும் கிடைக்கும். நாம் செய்கிற தப்பு எப்பவும் சின்னதாக இருக்கக்கூடாது, பெருசாக இருக்கணும். ஜீவா, அடுத்து அவன் உன்கிட்ட தான் வருவான். என்கிட்ட வந்தால் செஞ்சு விட்டுறேன். உன்னால் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அண்ணே, இங்கே ஜீவா வீடு எங்கே இருக்குது? லோன் விஷயமா பார்க்கணும். நானும் 20 வருஷமாக கடை வச்சுருக்கேன். என்னை நம்பி ஒருத்தன் லோன் தர மாட்டீங்க. அந்த ஜீவா பெரிய ரவுடி, அவனை நம்பி லோன் தர்றீங்க. அவன் திருப்பி கட்டவும் மாட்டான். தலையெழுத்துடா. போ, அந்த 2ஆம் நம்பர் வீடு தான்.
ஏண்டா இத்தனை பேர் பொருள் எத்தனை போயிருங்க? அவன் மூஞ்சில் ஒரு அறுப்பு இல்லை, உடம்புல ஒரு கோடு இல்லை. நீங்கள் என்ன காக்கா குருவி சண்டையாக போட்டுருந்தீங்க? ஆ, நீங்களாம் ஐட்டங்காரன்னு வெளியே போய் சொல்கிறாதீங்கடா. காரி கொத்தா துப்பிட போகிறான் மூஞ்சில். இந்த மூஞ்சி இந்த ஏரியாவில் பார்த்த மாதிரியே இல்லையே. நான் யாருன்னே தெரில, அப்புறம் எதுக்கு போட சொன்னேன்? 10 லட்ச ரூபா பணமும் உன் ஃபோட்டோவும் என் வீட்டு வாசல் இருந்துச்சு. ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொன்னான் உன்னை போட சொல்லி. அதான் பிள்ளைங்களை அனுப்பிச்சி விட்டா. பரவாயில்ல, நல்லா சண்டை செய்கிற. ஆனால் அவனை விட மாட்டான். என் பிள்ளைங்களோட சார்பாக தாண்டாகிற. அவன் ஃபோன் நம்பர் கிடைக்குமா? அது இதை புதுசாக இருந்தது. 4 நம்பரு கம்ப்யூட்டர்லேருந்து கால் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். அதான் ஐட்டங்காரெல்லாம் அவன் நம்பரை கொடுத்துட்டுலாம் கால் பண்ண மாட்டான். அவனுக்கு பணம் கொடுத்தான்னு சொன்னல, அதில் ஒரு கட்டு எனக்கு வேணும். எதுக்கிட்ட? உன் பிள்ளைங்க என் பைக் அடிச்சிட்டானு. ஏய், உன் பைக் ஏஸ்டான்லாம் தெரில. இது அடுத்த ட்ரிப்பு சம்பவம் நான் சொல்கிறேன். அதுக்கு அட்வான்ஸாக வச்சுக்கோ, புரியுதா? வரண்ணா. கிளம்பு. இவனுக்குலாம் என்ன பணம் கொடுக்குற? அவன் ஒருத்தன் 10 பேருக்கு சமண்டா. சொல்லு ராபர்ட். அவனை சாதாரணமாக ட்ரை பண்ணாத. அது உன்னால் முடியவே முடியாது. ஏன்னா அவன் யாருன்னு நான் மட்டும்தான் பார்த்தேன். அதை நீ பார்த்துடாத. அதை நான் பார்த்துக்கிறேன். நீ எதுவும் மூவ் பண்ணாத. அவன் சாவு என் கையில் தான். யார் சாவு யார் கையிலன்னு யார் முந்திக்கிறாங்களோ அவன் கையில் தான். டேய், இந்த பணத்தை வச்சு என்னடா பண்ண போற? ஹலோ சார், சொல்லுங்கள். அந்த ரிப்போர்ட்டு எப்போ கிடைக்கும் சார்? சார் நான் தான் சொல்லிட்டேனே சார், 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் ரிப்போர்ட் வரும்னு. ரிப்போர்ட் வந்தோடனே நானே கால் பண்ணுறேன் சார் உங்களுக்கு. ஓகே சார். இந்த பணம் உன் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க பேங்க்கில் தான் வித்ட்ரால் பண்ணியிருக்காங்க. அந்த சீரியல் நம்பரை வச்சு யார் வித்ட்ரால் பண்ணான்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம கேட்டால் தந்துருவானுங்களா? உன் கூட வேலை செய்கிறான்ல மணி, அவங்க அப்பா அந்த பேங்க்கில் தான் வேலை செய்கிறாரு. அவர்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக டீட்டெயில் எடுத்து கொடுப்பாரு. ஆமாடா, காலைல வாங்கிடலாம். அப்போ அவன் தான் அக்யூஸ்டா இருக்கலாம். ஸ்வேதாக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? ஒன்றும் ஆகாதுடா, பயப்படாத.